அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வெயிட் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம கியூவிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் ரஷ்யா கியூனுடைய தலைநகர் ஆயுத குடோன்கள் பெரிய அளவுக்கு சேகரித்து வச்சுருக்காங்க. அதை தாக்கல் நடத்தியிருக்காங்க. நேற்று தான் பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு பரவலாக பேசப்பட்டது. புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஃபோனில் உரையாடி இருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக பேசியிருக்காங்க. போர் நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு இந்த தாக்குதல் மறுபடியும் ஒரு திருப்பு முனையை ஏற்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, பல அதிரடி திருப்பங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். அப்படியே பேச்சுவாக்கில் இந்த கிராமத்து சைட்லலாம் நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போல்லாம் கிராமத்து சைட்லாம் ஒரு 60 வயசு ஆகிடுச்சுனாவே அவ்வளோதான், தன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வயசாகிடுச்சு, அடுத்து எங்கள் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க, எங்கள் பேரன் பார்த்துப்பாங்கன்ற டைலாக் தான் பெரும் அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 60 வயசான நபர்கள்லாம் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் பேசுவாங்க. 55 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான்பா, எனக்கு வயசாகிடுச்சு, முடிஞ்சு என் லைஃபு, அடுத்த லைஃப் பாருங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிற நபர்கள் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் ஒரு 90% இது மாதிரி ரீச் பண்ணியிருப்பீங்க. இந்த டைலாக் எல்லாமே எனக்கு வயசாகிடுச்சு அவ்வளோதான் அப்படிலாம் ரீச் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நபர் நம்ம முன்னாடி கண் முன்னாடி வந்திருக்கிறார். அவர் தான் இந்த வயசாகிடுச்சுன்னு சொல்கிற நபர்களுக்கு இவர் ஃபோட்டோ முன்னாடி மாட்ட சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, அமீர் கான் அவர்கள் தான். தனது 61வது வயதில் 3வது திருமணத்தை செய்திருக்கிறார். 1986 முதல் கல்யாணம் பண்ணுறாரு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 83. கிட்டத்தட்ட அவர் கல்யாணம் பண்ணும்போது நான் 3 வயசு குழந்தப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது. அடுத்த கல்யாணம் 2005 பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது இப்போ 2026 3வது கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இவருக்கு 61 வயசு, அவங்களுக்கு 47 வயசு ஆகுது. இப்போ சொல்லுங்கள் பாஸ், இந்த 60 வயசானவங்களாம் பாருங்கள், கல்யாணம் பண்ணி அங்கே ஹனிமூனுக்கு போயிட்டுருக்குறாங்க. உடனே அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு போகலாமான்னு கேட்டுறாதீங்க. அதாவது வாழ்க்கை என்பது அடுத்து நம்ம என்ன நிறைய இருக்குது, இது 60 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அமீர் கான் சொல்ல வராரா? 3வது கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். யாருக்கும் வயசெல்லாம் இல்லை, நடிப்பு இருந்தால் போதுன்ற மாதிரி தான். அதே இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக இருந்தது, பக்கத்தில் பார்த்துக்கோங்க. அந்த நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு அந்த நாயோட நடிப்பு பெரிய அளவுக்கு பரவலாக பேசப்பட்டிருந்தது. 2வது சம்பவம் நேற்று டைரெக்டாகவே நெதன்யாஹூ அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஃபாக்ஸ் நியூஸில். ஏன்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் இஸ்ரேலுக்கு நாங்கள் செஞ்ச மாதிரி ஒரு உதவி வேறு எந்த நாடும் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, முதலும் நாங்கள் தான், இறுதியாக இருந்தாலும் நாங்கள் தான் இஸ்ரேலில் வளர்த்துனது செஞ்சது எல்லாமே நாங்கள் தான், இனியும் நாங்கள் தான், எங்களை விட்டு அவங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஜேடி வேன்ஸ் சமீப காலமாக கொஞ்சம் இஸ்ரேல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதற்கு நெதன்யாஹூ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவங்க ஒன்று மறந்துட்டாங்க, எங்களுக்கு 1.4 பில்லியன் மக்கள் உள்ள 140 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டை மறந்துட்டார். அப்போ என்ன சொன்னார்னா, நக்கலாக ஒரு சிறிய நாடு மறந்துட்டாருன்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எதுக்குன்னா இந்தியாவை சிறிய நாடுன்னு சொல்லலை, அவங்க பார்வைக்கு ஒரு சிறிய நாடு கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி, எங்களுக்கு இந்தியா பக்கபலமாக இருக்குது, கண்டிப்பாக எங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்தியா எங்களுக்கு துணை புரியுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. சரி பெரிய அளவுக்கு ட்ரம்மான்ற சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்காங்க, எங்களோட வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இனி சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குன்னு பார்க்கலாம் நாம். ஏன்னா நெதன்யாஹூ அவர்கள் அமெரிக்கா இல்லைன்னா அடுத்து எங்களுக்கு இந்தியா தான் அடுத்த செகண்ட் பொசிஷனில் இருக்குன்றதை சொல்லியிருக்கிறார். நேற்று புடின் அவர்கள் ட்ரம்ப்புக்கிட்ட பேசியிருக்கிறார். நேற்று இரவு வீடியோ பதிவு எடுக்கும்போது அப்போது தான் நியூஸ் வந்தது, அதனால் என்னால் கேதர் பண்ண முடியல என்ன பேசினாங்கன்றது. பட் இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சு. தனது 250வது வருட சுதந்திர தின விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அமெரிக்க தரப்பில், அதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணார். அப்புறம் இந்த போர் நிறுத்தத்தை பற்றி மற்ற தகவல்கள் பற்றியும் ஒரு 90 நிமிஷம் மனசு விட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தைனே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக்கு ஆன்காராவில் நேட்டோனுடைய சம்மிட் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் நேட்டோனுடைய எல்லா நாடுகளும் கலந்துக்க போகிறாங்க. மிக முக்கிய தீர்மானம் எடுக்க போகிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக.
திடீர்னு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இந்த ஒரு உரையாடல் வந்து முக்கியத்துவம் பெற்றது. மேபி ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை வந்து கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் நேற்று இரவு கடுமையாக பரவியது. ட்ரம்ப் அவர்கள் அந்த உரையாடலுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். நான் நினச்சேன் அப்படின்னா எந்த யுத்தத்தையும் நிறுத்திடுவேன், உக்ரைனுடைய யுத்தத்தை நிறுத்தினா எனக்கு 24 மணி நேரமே போதும், பட் இருந்தாலும் நான் டைம் எடுத்துக்கிறேன், கூடிய விரைவில் இந்த யுத்தத்தை நிறுத்த போகிறேன், இதற்காக மறுபடியும் என்னோட குழுக்களை வந்து நான் அனுப்ப போகிறேன், பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நேற்று இரவு முழுவதும் சரி ரைட்டு பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, புடின் அவர்களே நேரடியாக பேசிட்டாங்க அப்படின்னோடனே உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, புடின் வந்து கெஞ்சிருக்கிறாரு ட்ரம்ப்புக்கிட்ட ஃபோன் பண்ணி, இது மாதிரி எங்களை விட்டுருங்க, கதறி இருக்கிறாரு, சமாளிக்க முடியல அப்படின்னதுக்கப்புறம் தான் ஒருவேளை மறுபடியும் தனது உணர்வை தூண்டி இருக்குமா என்னன்னு தெரியல. நேற்று இரவு உக்ரைன் மீது பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. S-300 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னுடைய பிளான்ட் ஒன்று இருந்திருக்கு. அந்த பிளான்ட் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது தடவை தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்த அந்த கியூவே வந்து பகலாக்கி இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ரஷ்யா தரப்பில். இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரைபடம் தான் மிக முக்கியமாக அவங்க இலக்குகள் வைக்கப்பட்டது. கார்கிவ் பகுதியில் இலக்குகள் வைத்திருக்காங்க. அப்புறம் ஒடிசா அவங்க துறைமுகம் இருக்குது, அங்கே பகுதியை குறி வைத்திருக்காங்க. மொத்தம் ஒரு 4 பகுதி. பெரும்பாலும் இவங்க வந்து கின்சால் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேலிபர் மிசைல்ஸ், இஸ்காண்டர் கே மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 300 ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க, 25 பேலஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்காண்டர் எம், 8 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஜிக்ரான், 25 க்ரூஸ் மிசைல்ஸ் X-101, அப்புறம் 6 க்ரூஸ் மிசைல்ஸ் இஸ்காண்டர் கே, அப்புறம் கேலிபர் வந்து ஒரு 6 பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த தாக்குதல் மொத்தம் 4 இடத்துல. அது இல்லாமல் செர்னோயு, டெனிப்ரோடெக்ஸ்ட், போல்டோவா போன்ற பகுதியிலும் கடுமையான ஒரு தாக்குதல். அதற்கான வீடியோ பதிவுகள் எல்லாமே பார்க்க முடியுது. ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட்டு முயற்சியில் எங்கெல்லாம் ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்ருக்கோம், இனிதான் எங்களுக்கு வேலையே ஆரம்பம், விடவே மாட்டோம், அடிச்சே தீருவோம் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. தரப்பிலிருந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார். அந்த வீடியோ பதிவில் இப்போ நேட்டோ சமிட் வந்து இப்போ அன்காராவில் நடக்க போகுது. அதில் கண்டிப்பாக நம்ம மிக முக்கிய தீர்மானங்கள் எடுக்க வேணும், நம்ம சேஃப்டியை பார்க்கணும், ஐரோப்பா நாடுகளை எப்படி காப்பாற்றுவது என்ற முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏன்னா அவங்க நெருங்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. எங்ககிட்ட பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வான் தடுப்பு சாதனங்களுடைய மிசைல்ஸ் வந்து குறைவாக இருக்குது, சீக்கிரமாக நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் உயிர்களை இழந்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்துறதுனால. அதனால் எங்களுக்கு குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க. வி நீடட் மோர் அண்டு மோர் பேட்ரியாட்டிக் அண்டு மிசைல்ஸ் அப்படின்றலாம் போட்டிருக்காரு. அதனால் இப்போ உக்ரைனை காப்பாற்றணும்னா கொடுத்தே ஆகணுன்றாங்க. அது ஜாப்ரோசிஷியா பகுதியில் பெரும் அளவுக்கான இழப்புகள், 10லிருந்து 15 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து. உக்ரைன் தரப்பில் கடந்த 2-3 நாட்களாக சற்று தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் பங்க், கேஸ் ஸ்டேஷன், ஆயுத உற்பத்தி நிலையங்கள், பவர் ஹப்பு, எங்கெல்லாம் மெயினாக பவர் ஹப் இருக்கோ அந்த இடத்துலலாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா சொல்லிட்டாங்க, மாஸ்கோ மீது கை வச்சிங்கன்னா எங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டாக் தான், அது வரைக்குமே நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் வைத்திருந்தோம், இப்போ அன்லிமிட்டட் தான். அவங்க உக்ரைன் தரப்புலையும் சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களை சீண்டி பார்த்துட்டீங்க, நாங்களும் அதே அளவுக்கான பதில் தாக்குதல் நிச்சயம் நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். ஆக்சுவலாக மாலியில் இடையில் என்னாச்சு அப்படின்னா, ரஷ்யா வந்து கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் கொடுத்து மாலியில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு மாலியில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாத குழுக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரும் பகுதியை பிடிக்கிறாங்க. அப்போ ரஷ்யா இருக்கக்கூடிய பகுதியை சரண்டர் பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, வெள்ளக்கூடியை தூக்குனாங்க, இல்லை நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வீரர்களையும் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அமைதியாக விட்டுட்டாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் முழுமையாக வெளியேறிட்டு 1 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. கரெக்டாக 30 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு குழு வந்து உள்ள நுழையுது. எந்த பகுதியை விட்டமோ அதே பகுதியை கைப்பற்றுவதற்காக உள்ள நுழையிறாங்க. ஹெலிகாப்டர் மூலிமா வரும்போது மறுபடியும் அந்த குழு வந்து அடிக்கிறாங்க. இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 இடத்துல
ஹனிஃபிஸ் அப்படின்ற ஒரு இடம் மேலே. இந்த இடத்துல தான் ரஷ்யாவுடைய அதாவது மாலி அரசாங்கத்துடன் இணைந்து அங்கே ஆஃப்ரிக்கன் மிஷினரிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஃபைட் பண்ண வச்சாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குது. அந்த இடத்துல பதில் தாக்கல் நடத்தினதாகவும் இவங்களும் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கடுமையான துப்பாக்கி சண்டை அந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. கீழே வந்து கோனோ அப்படின்ற ஒரு பகுதியில். இந்த 2 பகுதியிலும் மறுபடியும் ரஷ்யா மீட் எடுப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த கோவோ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியும் மறுபடியும் கிட்டத்தட்ட தீவிரவாத குழுக்கள் விட்ரா பண்ண மாதிரி சொல்கிறாங்க, இல்லை இவங்க நெருங்கின மாதிரி சொல்கிறாங்க. மாலியில் மறுபடியும் ஒரு யுத்தம் கிளம்பி இருக்கிறது. ரஷ்யாவும் மாலியும் இணைந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. பர்கினா ஃபேஸாவும் வந்து இணையறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யார் பகுதிகளை இழக்க போகிறாங்க, யார் அதிகமாக முன்னேற போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். ஒட்டுமொத்த மாலியே வந்து 3 பகுதிகளை பிரிந்து இருக்கிறது. இந்த 3 குழுக்களில் வந்து ஒரு குழுக்கள் அமைதியாக இருந்தாலும் மற்ற குழுக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து மிக கடுமையான தாக்குதல். அவங்களும் அரசாங்கத்துக்கு இணையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது பெரும்பாலும் வந்து யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் தான் வந்து அதிகமாக ஃபண்டிங் கொடுத்துட்ருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்கள். குறிப்பாக பாலஸ்தீன விவகாரத்தில் ஆக்கிரமிப்பு நீடிக்கிற வரைக்கும் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நட்பு என்பதே கிடையவே கிடையாது என்பதை எகிப்தினுடைய பிரசிடென்ட் அல்சிசி அவர்கள் வந்து சொல்லிட்டார். இனி நாங்கள் எப்போவுமே இயல்பு நிலைக்கு திரும்பவே மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ஃபுட்பாலே விலைக்கு வாங்கின கண்டிஷனில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்தோனேசியாவை உலுக்கிய ஒரு சம்பவம். இந்தோனேசியாவில் 2022 ஒரு 4-5 வருஷமாக ஒருத்தர் வந்து சிஐஏ ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $multi-billion டிஃபென்ஸ் டீலை வந்து இந்தோனேஷியா கிட்ட போட்டு பெரிய ஒரு ஃபண்டை வந்து ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இந்தோனேஷியா வரலாற்றிலே ஒரு அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது. அந்த சிஏ ஏஜென்ட் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அரசாங்கத்தோட பெரிய அளவுக்கு லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக் போனாக இயங்கி இந்தோனேஷியா அரசாங்கத்துக்கிட்ட 36 F-15 ஃபைட்டர் ஜெட்டு கொடுக்குறேன், US-60 பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர், C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டர், மிலிட்ரி கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். முதல் கட்டமாக F-15 பேக்கேஜுக்கான ஒரு பெரிய தொகையை 13.9 பில்லியனுக்கான தொகையை வந்து ரிலீஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட அவங்க தயாராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகையை கொஞ்சம் பாதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இனிஷியல் அட்வான்ஸ் பே பண்ணுவாங்கள்ல அதை. ஆனால் இந்தோனேஷியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டரோட இன்டென்ஷன், நாங்கள் அந்த லீடிங்காக அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் எல்லாமே வந்து நாங்கள் இன்னும் முழுசாக அதாவது விலைக்கு வாங்கலாம் இல்லை, சும்மா இனிஷியலாக நாங்கள் என்கொயரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு குழு சிஏஏ ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் மிகப்பெரிய அளவுக்கு இந்தோனேஷியா அரசாங்கத்துக்குள்ளே ஊடுருவி லஞ்சம் கொடுக்கப்பட்டு பெரிய அளவுக்கு டீல் பேசி ஏமாற்றிட்டாங்கன்ற ஒரு தகவல் பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது. இருந்தாலும் பாஸ், ஒரு அரசாங்கத்தையே சிஏஏ ஏஜென்ட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து போர் விமானம் வாங்கி கொடுக்குறேன், பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக பொறுமையாக பேசி இவங்க கறந்துருக்குறாங்களே எல்லா அமௌண்ட்டையும். இது வந்து இந்தோனேஷியா அரசியலில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, இல்லை அப்படியே இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்ம இந்த FIFA வேர்ல்டு கப் பற்றி பேசிடலாம் நம்ம. ஏன்னா அடுத்து இப்போ அமெரிக்கா வந்து மிக முக்கிய ரவுண்ட் ஆஃப் 16 விளையாட போகிறாங்க. பிளே ஆஃப் சுற்றில் ரவுண்ட் ஆஃப் 16 பெல்ஜியமுக்கு எதிராக போக போகிறாங்க. அதற்கு முன்பு என்ன பண்ணுறாங்க, போஸ்னியா அண்டு எஸ்கோவினான்னு சொல்லிட்டு ஒரு நாடுகிட்ட விளையாடும் போது அமெரிக்கானுடைய ஒரு வீரர் ஃப்ளோரின் பால்கன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுக்குறாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த மேட்ச் வந்து விளையாடக்கூடாது. அப்போ அவர் பெல்ஜியம் மேட்ச்சில் வந்து விளையாடக்கூடாது. அதனால் ட்ரம்ப் என்ன கேட்குறாருன்னா, அப்போயே FIFA நீங்கள் கொஞ்சம் அதை ரீகன்சிடர் பண்ணுங்களேன் அவருக்கு, ஏன்னா அவர் நல்ல பிளேயர் ஆச்சு, அவருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு வெளிப்படையாக ஒரு கோரிக்கை வைக்கித்தாராம். உடனே FIFA என்ன பண்ணிட்டாங்க, வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு நபர் ரிவ்யூ எடுத்து மறுபடியும் அவர் விளையாடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, தேங்க்யூ FIFA டூயிங் வாட் வாஸ் ரைட், எது நீங்கள் ரைட்னு பண்ணிங்களா கரெக்டாக பண்ணிட்டீங்க, நீதி வென்றது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க.
அதற்கு எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதுக்கப்புறம் யாராவது அமெரிக்க வீரர்களை பார்த்து ரெட் கார்டு காட்டினாங்கன்னா அவங்க பதிலுக்கு தூக்கி ட்ரம்ப்போட கார்டை காட்டினாங்கன்னாவே அம்பையர் பயந்துருவார், பொருளாதார தடையை போட்டுருவாருன்னு பயந்துருவாங்க. இதை விட வேறு என்ன உலகத்தில் வேணும்? ஒரு மோசமான விளையாட்டை ஏற்படுத்தி ரெட் கார்டு வாங்கிட்டு மறுபடியும் ரிவ்யூ எடுத்து அந்த ரெட் கார்டை கேன்சல் பண்ணி வருகின்ற நாக் அவுட் மேட்ச்சில் நீங்கள் வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஏற்கனவே தலைவர் நோபல் பரிசு கேட்டுட்ருக்கிறாரு. இப்போ ஒரு FIFA வேர்ல்டு கப் அடிஷனலாக ஒன்று கொடுத்துருங்களாம் அவருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஒன்று. இரண்டாவது விஷயம், நார்வே அண்ட் பிரேசில் மேட்ச்சு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. பிரேசில் மக்கள் வந்து தோல்வியை தாங்க முடியாமல் தனது டிவியெல்லாம் போட்டு உடை என்று உடைத்து கொண்டிருக்கிறார்கள். பொன்னான வாய்ப்பை இழந்திருக்கிறது பிரேசில். ஏன்னா ஒரு ஃபவுல் கிடைச்சும் அந்த ஃபவுலை மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனா 3-3 சமன் வந்திருக்கும் மேட்ச். அதுக்கப்புறம் பெனால்ட்டி கிக்கில் யார் ஜெயிச்சிருப்பாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஸோ நார்வேனுடைய ஹீரோவாக எர்லின் ஹாலண்ட், இவர் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹீரோவாக போற்றி புகழ்கிறாரு. மனுஷன் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு, 2 கோல் போட்டிருக்கிறாரு. அது இல்லாமல் நார்வேனுடைய அந்த சிம்பிள், அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஐயோ எனக்கு ஃப்ளோவில் வரல, அது ஒரு வெற்றிக்குறியாக பெரிய அளவுக்கு ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்க நார்வே ஃபுல்லாக. இந்த பக்கம் நெய்மார் வந்து தனது போட்டியிலிருந்து விலகிறாரு. ஆல்மோஸ்ட் 2010 பிரேசிலுக்காக விளையாடிட்டு இருக்கிறாரு. 129 சர்வதேச போட்டியில் விளையாடி பிரேசிலுக்காக 80 கோல் அடித்திருக்கிறார். ஃபஸ்ட்டு மேட்ச்சு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாராம், இந்த கிரவுண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாராம். அதன் நினைவாக உருக்கமாக நான் வந்து ஓய்வு பெறுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அது இல்லாமல் இடையில் ஒரு கிட்டத்தட்ட 800 நாளுக்கு மேலே விளையாடல. அவர் கால் உடஞ்சி போயிட்டு அது பெரிய ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு போனார். அவ்வளோ பெருசாக கம்பேக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இதுலேயும் இதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டில் பெருசாக அவர் இறக்கவே இல்லை டீமுக்குள்ளார. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி தான் வந்து இறக்குனாங்க ஒன்று. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது மிகப்பெரிய விஷயம். இன்னொருத்தர் வந்து ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நான் இந்த மேட்ச் மேபி என்னுடைய ஆட்டம் முடிவு பெறுமா இல்லை தொடங்குமான்றதை பார்க்கலாம். பட் நாளைய ஆட்டம் முடிவு பெற ஆட்டமாக இருக்காது. ஆனால் நான் ரிட்டையர்மெண்ட் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இங்கே மும்பையை உழுக்கு என்று உழுக்குகின்ற வெள்ளம் பாதிப்பு, மழை பாதிப்பு, கிட்டத்தட்ட ரெட் அலர்ட். அதே மாதிரி சீனாவில் ஆங்ஸோ சிட்டியும் அப்புறம் வந்து குவான்சி ப்ராவினன்ஸில் ஏற்பட்ட மிக கடுமையான ஒரு பாதிப்பு. டைஃபூன் மேசாக் வந்து உழுக்கு என்று உழுக்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 பெரிய அணைகள் உடைந்திருக்கிறது எங்கே சீனாவுக்குள்ளார. மும்பையிலும் பெரிய பாதிப்பு. மும்பை வந்து சிட்டிக்குள்ளார இருக்கிற பாதிப்புனால நிறைய ஹைவேஸ்னுடைய பாலங்கள்லாம் ஃபுல்லாக தகர்த்து இருக்கிறது, பெரிய பாதிப்புக்குள்ளாகப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக சீனாவில் ஏற்பட்ட ஒரு பாதிப்புமே. இங்கே இந்தியாவிலுமே வந்து இனி வருகின்ற நாட்களில் வந்து மேலே, அதாவது மும்பையை ஒட்டி மேலே டெல்லி அதுக்கு மேலெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் கண்டிஷன் தான், எப்போனாலும் பெரிய ஒரு பாதிப்பு வருன்றாங்க. மும்பை பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மழையை வந்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். பட் நிறைய பாலங்கள் நிறைய இடத்துல வந்து பெரிய சேதாரம் அடைந்திருக்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.